ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த நல்ல வேளையில் மகிமைப்படுவதாக. வாழ்க்கையில பலவிதமான கோணலான காரியங்களை, பாதைகளை, பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை நாம் மனிதர்களா இருந்து எப்படியோ அதை நேராக்கி சரி செய்து விடுகிறோம். ஆனால் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில காரியங்கள் என்னதான் நம்ம முயற்சிகளை எடுத்தாலும் அது நேராய் மாறுவதில்லை. இந்த கோணலான சூழ்நிலை நமக்கு வேதனையும், துக்கத்தையும், சஞ்சலத்தையும், தவிப்பையும் ஏற்படுத்துது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி கோணல் ஆயிடுச்சா, நீ நினைச்ச மாதிரி இல்லையா, பயப்படாத அப்படின்னு சொல்லி ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனத்துல மிக அழகாய் நம்ம இடத்தில் பேசுறாரு. என்ன சொல்றாரு? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கு. வேதாகமத்துல ரூத்து என்ற ஒரு பெண்மணியை குறித்து வாசிக்கிறோம். அவங்க தன் வாழ்க்கையில எல்லாரும் போல ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை அமைந்து நல்ல கணவரோடு பிள்ளைகள் எல்லாம் பெற்று சந்தோஷமா இருப்போம் என்று ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள வராங்க. வந்து அவங்க வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடந்தது? திடீரென்று எதிர்பாராத ஒரு இடி அவர்கள் கணவர் மரித்து போனார். அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையே உடைந்து போய் என்ன செய்வது என்றே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இந்த ரூத் இருக்கிறாள். அவளுடைய தேசமாகிய மோவாப் தேசத்திற்கு போய்விடலாமா? போனா சொந்தக்காரவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? இவள் ஆண்டவரை நம்பி போனா, இவளுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துருச்சே என்று சொல்லி ஏளனமாய் பேசுவாங்கன்னு நினைத்தாங்களோ என்னமோ தெரியல. அவங்க சொன்னாங்க, அவங்க மாமியார் நகோமி, நீ போய்விடுன்னு சொன்ன போது, நான் போக மாட்டேன், உங்க தேவன் தான் என்னுடைய தெய்வம், நீங்க பின்பற்றுகிற ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர்னு ஆண்டவரை நம்பி திரும்பி போவதை குறித்து அவங்க யோசிக்காம கர்த்தர் மேல நம்பிக்கையோடு இருந்தாங்க. இவள் போவாசின் களத்திற்கு போகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அங்கே வெறும் கோதுமை பொறுக்க போகிறாள். அவள் திருமண வாழ்க்கையை குறித்து யோசிக்கல. கோணலான வாழ்க்கை அந்த இடத்துல போய் மாறும் அப்படின்னு யோசிக்கல. ஆனா மாறுனுச்சு. இவள் கோதுமையை பொறுக்க போனவளை அவன் திருமணம் செய்து அந்த தொழிலாளியாய் வேலைக்காரியாய் போன ரூத்துவின் வாழ்க்கை இப்பொழுது போவாசை திருமணம் பண்ணி அந்த வயலுக்கெல்லாம் எஜமாட்டியா மாற்றப்பட்டார். இன்றைக்கும் கூட உங்க வாழ்க்கையில என்னால மாற்ற முடியாத ஒரு தோல்வி, அது என் வாழ்க்கையில முற்றிலும் கோணலா மாறிடுச்சு. என் படிப்பு எனக்கு கோணலா மாறிடுச்சு. என் திருமண வாழ்க்கை எனக்கு கோணலா மாறிடுச்சு. நான் இந்தந்த காரியங்களை செய்ய நினைச்சேன், அதெல்லாம் கோணலா மாறிடுச்சு. யாரும் மாற்றுவான்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை நம்புங்க. ஆச்சரியமான நிலையில உங்கள் கோணலை நேரா மாற்றி நீங்களும் ரூத்தை போல கழிவுறத்தக்கதாக ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you.